எல்லாருக்கும் வணக்கம். கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான், உங்களோட ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் அப்படியே நடந்துடும் அப்படின்ற மாதிரியான ஆசைகளை மட்டும் யாரும் தயவுசெய்து மனசில் ஏற்படுத்திக்க வேண்டாம். சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்குமே தவிர, இந்த பொது பலன்கள் எல்லா பலனும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா உடல் நலத்தை சொல்லலாம். அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தும், உடம்பு ரொம்ப டயர்டாகும். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போகிறதா இருந்தாலும் சரி, ட்ராவலிங்லலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுதோ, அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயசானவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சரி அம்மாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் சொல்லணுன்னா செலவுகளில் சொல்லலாம். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். உங்களோட பொருட்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது மிஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும், நீங்கள் தான் பார்த்து கவனமாக வச்சுக்கணும். கோபத்தை உங்களால் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிடுங்க. அதான் உங்களோட லைஃபுக்கு பெட்டராக இருக்கும். கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு, கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்ற திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பூத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேரோட காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம். உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்பூத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, தாராளமாக உங்களையும் சில பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். நீங்கள் கடகமில் பிறந்திருக்கீங்க, ஆல்ரெடி கன்சீவாக இருக்கீங்க, அக்டோபர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டெலிவரி நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அந்த வேலை தேடக்கூடிய முயற்சி அப்படின்றதையும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக தான் உங்களை கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கோங்கன்னு சொன்னது. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க உங்களுக்கு. அதில் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சு 2 பேத்துக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்புமே பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமையறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்றாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்றாங்க அப்படின்னா இனிமேல் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவீங்க. அப்படின்றப்ப குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். பண விஷயங்களில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கடகமில் பிறந்திருக்கவங்க பண விஷயங்கள்லாம் செலவுகளை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பண வரவுன்றதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு இல்லைன்னா குலதெய்வம் கோவிலுக்கெலாம் போயிட்டு வரணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வந்திருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான உங்களோட தேடல்கள், அதே மாதிரி உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது. இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்களாக இருக்கட்டும். மாணவ மாணவிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதெல்லாம் வெளியில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அதை சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதான். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வாடகை வீட்டில் இருப்பீங்க. அங்கே இருந்துட்டு இன்னொரு நல்ல வீடாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு இடமாற்றம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது இந்த ஒரு வீடு சம்மந்தமாக மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் இடமாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அந்த மாதத்தில். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றது கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா உங்களோட உடல் நலம், அடுத்தபடியாக சொல்லணுன்னா செலவுகள், கோபம், எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க. இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே அக்டோபர் மாதம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக கடகமில் பிறந்திருக்க எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.